வைரமுத்து கவிதை எழுதியிருக்காரு. கவிதைக்கு புத்தகத்துக்கு பேர் மகா கவிதை. மகா கவிதை. ஸ்டாலின் அதை வெளியிட்டிருக்காரு, தலைமை வாங்கியிருக்காரு. ஸ்டாலின் சத்தியமாக சொல்ல அந்த புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டார், அவருக்கு புரியாது படித்தாலும் நிச்சயம். ஆனால் படித்தது மாதிரி பேசுகிறாரு. இங்கே அது என்ன சொல்கிறாரு, வைரமுத்து கருணாநிதி அவர்களை பற்றியும் ஒரு கவிதை எழுதணும், கேள்வி கேட்க இங்கே வேண்டுகோள் விடுக்கிறார். பாசமிகு கவி பேரரசு அவர்களே, இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்க நினைக்கிறேன். மகாகவி பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை என்ற தலைப்பில் எழுதியதை போல தலைவர் கலைஞரின் வரலாற்றை கவிதையா நீங்க தரணும். கருணாநிதி அவர்களை பற்றி இதே மாதிரி ஒரு கவிதை புஸ்தகம் எழுதணும் அப்படின்ட்டு நீங்கள் உழவு சொல்லிட்டீங்களே. வைரமுத்து ஜால்ரா வைரமுத்து விடுவாரா? அப்படியே காத்துக்கிட்டு தானே இருக்காரு. வைரமுத்து எவ்வளோ பெரிய திறமைசாலி தெரியுமா? கருணாநிதி இருக்கும்போது அவரை கையில் போட்டுக்கிட்டு கருணாநிதிக்கு அப்படியே நெருக்கமாகி, கருணாநிதிக்கு ஏன் நெருக்கமானார்? அவர் சொல்கிறார், எங்கள் தலைவர்களுடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எதுக்காக நெருக்கமாக இருந்தார்? கருணாநிதிக்கு இவர் பெரிய கவிஞர்னு தான் நெருக்கமாக இருந்தாரா? கருணாநிதிக்கு இவர் மேலே பாசம் கவிஞர் அப்படிங்கிற பாசமா? கருணாநிதிக்கு இவர் வேறு வகையில் ரொம்ப உதவியாக இருந்தார். அதனால் கருணாநிதிக்கு இவரை பிடிக்கும். இவர் கவிதையை பிடிப்பதை விட அவருக்கு இவர் மூலமாக மற்ற விஷயங்கள் கருணாநிதிக்கு பிடிக்கும். அதனால தான் நெருக்கமாக இருந்தாங்க. அதனால் உங்களுக்கே வைரமுத்துவை பிடிக்காதில்ல, அப்பாவுக்கு இவர் சரியான ஒரு நண்பர் இல்லை அப்படின்னு சொல்லி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கே இவரை பிடிக்காத. குஷ்புவை ஏன் விட்டு விரக்கிட்டீங்க? குஷ்பு இருந்தால் தப்பு, இங்கே இதாகாது அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவோட நெருக்கக்கூடாதுன்னு தானே குஷ்புவை விரட்டினீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்பா விட்டு விரட்டணும்னு நினச்ச ஒருத்தரில் வைரமுத்துவும் ஒருத்தர் தானே. அப்படிப்பட்ட வைரமுத்துவை பாருங்கள், உங்களை அப்படியே மைண்டை மாற்றி ஒரு புஸ்தகத்தை எழுதி உங்ககிட்ட கொண்டு ஒவ்வொரு ஆட்சியிலும், திமுக ஆட்சி இருக்கும்போது அவர் கருணாநிதியை கையில் வச்சுருந்தார். அதிமுக வரும்போது சசிகலா நடராஜன்ட்ட நெருக்கி அவரோட தொடர்பு வச்சு காரியங்களை சாதித்தார். இப்போ கருணாநிதி இறந்த உடனே நீங்கள் அவர் வெறுக்கிறீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை எப்படி அப்படியே மூளைச்சலவை செய்து ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிட்டு உங்கள் தலைமையில் வச்சு உங்கள் வாயாலேயே பாராட்ட வச்சுட்டாரு பாருங்க. மிகச்சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்கிறார் இவர். எங்களுக்கு ஒரு இன்னும் சொல்கிறார், இன்னொன்று சொல்கிறார் ஸ்டாலின். என்னென்னா, மழை ஏன் பெய்யுதுங்கிறத வானிலை நிபுணர்கள் சொல்லலையாம். அதாவது இத்தனை இன்ச்சு மழை பெய்யணும்னு, இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யணும்னு சொல்லலையாம். ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா? வெளி மாநிலத்துக்காரெல்லாம் கேட்டால் என்ன செய்வான்? வானிலை நிபுணர்கள் எத்தனை இன்ச்சு மழை பெய்யணும்னு கேட்குற ஒரு தொழில்நுட்பமே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கேயுமே வரலையே. உங்களுக்கு சொல்லுவாங்களோ, மீனம்பாக்கத்தில் 30-40 சென்டிமீட்டர் மழை பெய்யும், நுங்கம்பாக்கத்தில் 35 சென்டிமீட்டர் மழை பெய்யும். இப்படி ஒரு முதலமைச்சர் விவரம் இல்லாமல் பேசினா உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, வைரமுத்து மழை ஏன் பெய்கிறதுன்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காராம். அதை பாராட்டுறாரு ஸ்டாலின். அப்போ வைரமுத்து நான் என்ன சொல்கிறேன், அவரை கவிஞர்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ வானிலை நிபுணராக ஆகிட்டார. வானிலை நிபுணருக்கு எங்கே போய் படித்தாருன்னு தெரியல. அதனால் ஸ்டாலின் வேணால் வானிலைக்கு அவர் ஒரு இதாக போட்டுருங்க, அமைச்சராக போட்டுருங்க. என்னமே வைரமுத்துவை எதில் பாராட்டுறதுங்கிற ஒரு அர்த்தம் வேணாம். அவரை போய் கருணாநிதியை பற்றி கவிதை எழுத சொல்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கவிதை எழுதணுமா? யார்? வைரமுத்து. வைரமுத்து கவிதை எழுதுகிறதா இருந்தால் சின்மையை பற்றி கவிதை எழுதலாம். கருணாநிதியை பற்றி எப்படி அவரை கவிதை எழுத முடியும்? அப்படி அவரை கவிதை எழுதணும்னு விரும்பினா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்ணதாசன் ஏற்கனவே எழுதிட்டார், உரைநடை எழுதிட்டார், வனவாசம். அந்த வனவாசம் புஸ்தகத்தை, உரைநடையாக எழுதப்பட்ட வனவாசம் புஸ்தகத்தை நீங்கள் கவிதையாக எழுதுங்கள் இவர் வைரமுத்தை வச்சு. அப்போ தான் சரியாக இருக்கும். இல்லை கருணாநிதியை பற்றி உண்மையான கதைகள் எழுதணும், உண்மையான வரலாறு எழுதணும்னா நான் எழுதுகிறேன். நம்ம ஸ்டாலின் அவர்கள் எனக்கு அனுமதி கொடுங்க, உங்கள் அப்பாவை பற்றி நான் உண்மை கதைகள்னு நான் எழுதுகிறேன். அதனால் பெரிய சாதனை பண்ணுவார் உங்கள் அப்பான்னு சொல்லி நீங்கள் ஊரை ஏமாத்துறதை விட்டுருங்க. அவர் மறைந்து விட்டார், அதோடு மறந்துடுங்க. அவர் செய்த விஷயங்கள் எல்லாம் அவரோடு போகட்டும். நல்ல விஷயங்களே அவர் செய்யலை. நான் உங்களை தாக்கி பேசணும்னு இல்லை, மனசாட்சியுடன் பேசுகிறேன். நல்ல விஷயங்களும் உங்கள் தலைவர் செய்யலாம். அதனால் நிறைய விஷயங்களை வைரமுத்து இதில் ஸ்டாலின் உளறி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அடுத்தது அதே கூட்டத்தில் வைரமுத்து பேசுகிறார்.
அதில் என்ன ஒரு ஜோக் வச்சுருக்காருன்னா, கமலஹாசனை வந்து ஏன் கூப்பிட்டாருன்னா அந்த விழாவுக்கு, கமலஹாசன் ஒரு அறிவாளி அப்படிங்கிறார் வைரமுத்து. கமலஹாசன் என்ற அறிவாளி இங்கே வந்திருக்கிறார். அவர் அறிவாளி என்பதனால் இங்கு அழைத்தேரே தவிர நடிகர் என்பதற்காக அல்ல. கமலஹாசன் அறிவாளின்னு தமிழ்நாட்டில் யாரும் ஒத்துக்குவாங்களா? சினிமாவில் வேணால் ஒரு அறிவாளியாக இருக்கலாம், பல வேஷங்கள் போடுறது, பல இதுங்களை செய்கிறது, புதுமைகளை செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதில் வேணால் அவரை சினிமாவில் அறிவாளின்னு ஏற்றுக்கலாம். அரசியல் எப்படி அறிவாளின்னு ஏற்றுக்க முடியும்? அதுதான் அவர் அறிவாளிங்கிறதுக்காக கூப்பிட்டாங்களா? ஏன்னா இப்போ கவிதை எழுதுறதுக்கு வந்து இப்போ வைரமுத்துவை யாருமே கூப்பிட்றதில்ல. சினிமா பாட்டு எழுதுறதுக்கு சின்மயி மேட்டர் தெரிஞ்ச உடனே ஏஆர் ரஹ்மானுடைய அக்கா சகோதரி அவங்க வந்து என்னென்ன நடந்தது, வைரமுத்து எப்படி ஏஆர் ரஹ்மான் பேரெல்லாம் பயன்படுத்தி பாடகிகள் எல்லாம் வளைத்து போட்டார் அப்படிங்கிற பல விஷயங்களை எடுத்து ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் இனிமேல் வைரமுத்துவை வந்து எந்த படத்துக்கும் பாடல் எழுத வைப்பதில்லைங்கிறத முடிவு பண்ணிட்டார். வருங்காலத்தில் அவர் இது பண்ண மாட்டார். அதுதான் அவர் செய்த முடிவு. ஆக சினிமா மார்க்கெட் போயிடுச்சுங்கிறதுக்காக கமலஹாசன் நடிக்கும் படங்கள் இல்லாவது நம்மளை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கமலஹாசனை பாராட்டி பேசியிருக்கிறார் வைரமுத்து அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் வைரமுத்து வந்து கமலஹாசன் அறிவாளின்னு சொன்னது வந்து ஒரு சுயநலத்துக்காக சொல்லப்பட்ட விஷயமாக தான் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க.